ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு திறன்ஜோதி சேனல். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்து சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. சிக்கன் டிக்கான்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல சப்பாத்தி, நான், எல்லாத்துக்குமே தோசை, இதுக்கெல்லாமே தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டி. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பெல்லாம் இல்லாம அந்த பிரஸ்ட் சிக்கன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டி தயிரா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம வீட்லயே இருக்கிற ஒரு சில்லி பவுடர், இந்த குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி, அதாவது காஷ்மீர் சில்லி, இதுக்கு ஏன்னா கலருக்கு. அடுத்தது ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். அடுத்தது ஒரு 3/4 ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப அதிகமா இடவும் கூடாது. நல்லா ஊறணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 hour இதை வச்சிருக்கணும். ஸோ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு சுவை வரும். சப்போஸ் கர்ட்ல புளிப்பு இருந்ததுன்னா கூட போதும் தான். இருந்தாலும் லெமன் போட்டுக்கிட்டா நல்லது. நல்லா 1 hour நல்லா ஊறட்டும். 1ல இருந்து 1.5 மணி நேரம் கூட இது ஊறலாம். எவ்வளவு தூரம் ஊறுதோ அது அளவு சாஃப்டா இருக்கும் சிக்கனு. இது நாம அப்படியே மூடி ஒரு 1 hour வச்சு இருக்கணும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம 1/2 கிலோ மேரினேட் பண்ணி இருக்கிற சிக்கன், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி, 2 ஆனியனை நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய போட வேண்டாம். அந்த ஆயிலுக்கு உண்டான சிக்கன் மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்ல தயிர், லெமன்லாம் போட்டதுனால அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இதை நம்ம வெறுமனே இதை வறுத்து அப்படியே எடுத்து கூட நம்ம மயோனிஸ் வச்சு தொட்டு சாப்பிடலாம். இது நம்ம சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்படியே கூட நம்ம கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா மயோனிஸு, சாஸு, இந்த மாதிரி எல்லாம் கெச்சப்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி நீங்க சாப்பிட போறீங்க ட்ரையா அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃபிளவர்ஸ் பவுடரும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா அந்த கிறிஸ்பியா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அந்த கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க சிக்கனு. இதே மாதிரி நம்ம சிக்கன்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ஃபிஷ் ரோல் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பாருங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சிக்கன் நல்லா ஒரு 3/4 இருந்து பதத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். அடுத்தது வானல் வச்சுக்கலாம். இதுல குக்கிங் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஆனியன் ஃப்ரை பண்ற அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப ஆயிலியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ கறி லீஃபை போட்டுடலாம். கறி லீஃப் எண்ணெயிலேயே போட்டுட்டோம்னா ரொம்ப அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப எடுத்து கொடுக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்றோமோ ஆனியனு,
அந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுலயே நம்ம வந்து சிக்கனுடைய இட்லிக்கு வேற விதமா செஞ்சு கூட நம்ம லிங்க்ல போட்டிருக்கோம், பாருங்க. இந்த கிரேவி தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஏற்கனவே வந்து சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு பார்ட், அது சிக்கனுக்கு மட்டும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா அப்படியே கிரேவி மாதிரி மேஷ் பண்ணிட்டு வரணும். இதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமா அது குக் ஆகும். இதில் வந்து ஏற்கனவே சிக்கனில் நாம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நீங்கள் கவனம் குறைவாக சிக்கனுக்கும் சேர்த்து போட்டுக்கணும்னா ரொம்ப சால்ட்டி ஆகிடும், இந்த வாயிலே வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான சால்ட்டை போட்டு நல்லா லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தக்காளி எல்லாமே மேஷ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து வரணும். நம்ம என்னெல்லாம் சிக்கனில் போட்டு ஊற வச்சோமோ அது எல்லாமே போடலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி மட்டும் இதில் போடலை, ரொம்ப ரெட்டிஷாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா காரம் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதோட கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். தண்ணிலாம் இப்போ ஊற்றவே கூடாது. சிக்கனும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இதோட கூட மெர்ஜ் ஆகணும், நல்லா மேஷ் ஆகணும். அப்படி அந்த ஒன்றோட ஒன்றும் சேர்ந்து வரணும். இதுவே நல்ல வாசனை வருது. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன்னு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால அதிலே நல்லாவே குக் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய வாட்டர் போட்டு நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு நீங்கள் இது பண்ணலாம். அந்த கிரேவி வர்ற வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுல இருந்து. அப்பவே நீங்க வந்து இது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சமயத்துல ஒரு துண்டு பட்டரை போடுறேன். இதுல வந்து ஃப்ரெஷ் க்ரீமை சேர்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா ஒரு 15 to 20 கேஷ்யூ நட்டை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கிரைண்டரில் அது மிக்சரில் நல்லா மைய அரைக்கணும். மைய அரைச்சு அந்த அப்படியே ஊற்றிட்டோம்னா இது போதும். மல்லி இலைலாம் சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்ப மணமா இருக்கு, ரொம்ப வாசனையா இருக்கு. இதுல வந்து நம்ம கேஷ்யூ நட்டு போடுறதுனால நான் இப்போ கேஷ்யூ நட்டு தான் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இருக்கிறவங்க போடுங்க. நான் இப்போதைக்கு கேஷ்யூ நட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா அந்த வாசனையும் நல்லா இருக்கு. இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பெப்பரை போட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த பெப்பர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிக்கன் செஞ்சீங்கனாலுமே பெப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்படிதான் வந்து அது ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. ஏதாவது கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகள் இருந்தாலும் அது சால்வ் பண்ணிடும். பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நல்ல வாசனையா அந்த மல்லி இலை, பெப்பர் ஸ்மெல்லு அந்த அளவுக்கு வாசனையா இருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன். ஏன்னா சிக்கன் வந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்கும். இதை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம். டயட்ல இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். இது பெரிய அளவுல அது அஃபெக்ட் ஆகாது அவங்களுக்கு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. சிக்கன் டிக்கா, ஒரு கலர்ஃபுல்லான சிக்கன் டிக்கா ரெடி. இது எதுக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நானு, ரைஸ் கூட வந்து சம்டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா மேக்சிமம் இது வந்து
இதுக்கு தான் வந்து பெட்டரா இருக்கும். அதாவது நானு, சப்பாத்தி அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க் யூ. வாழ்க வளமுடன். நன்றி.